எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு மாலை வணக்கம். உண்மையிலேயே இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாருக்கு வந்து பொருத்தமான பாடல். உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சார் வந்து நமக்கு செதுக்கி செதுக்கி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தபிளான ஒரு சாங். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிற செக்ஷன் வந்து ஓஎஸ் ட்ரான் கோல்டை பற்றி நீங்கள் வந்து மீட்டிங்கில் செக்ஷனை பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ நிறுவனத்தில் ஒரு மீட்டிங் செக்ஷனை நீங்கள் பயணம் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து மீட்டிங் செக்ஷன் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு 45 மினிட்ஸ் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ இந்த 45 மினிட்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் சேஞ்சிங் ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு மார்க்கெட்டில் ஒரு புதுமையான பிளான். உண்மையிலே நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னால் ஸோ இந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு இழுத்து வரப்பட்டது தான் நான் உண்மையிலே சொல்லுவேன். ஸோ உங்களையும் வந்து நண்பர்கள் எப்படி இழுத்து வரப்பட்டீங்களா, இல்லை எப்படி உங்களை கோஆப்ரேட் பண்ணி இந்த மீட்டிங் செக்ஷனுக்கு கொண்டு வந்தாங்களா, அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் என்ன வந்து இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னால் அந்த இடத்துல இழுத்து வரப்பட்ட ஒரு பர்சன் தான் நான். ஸோ என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கார்த்திக்னு சொல்லுவாங்க. நான் வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னால் இந்த மீட்டிங்க்கு இழுத்து வரப்பட்டு அட்டன் பண்ணேன். ஸோ என்னுடைய டே இன்கம் மட்டும் 10 lakhs எபோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 எபோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ இது 1 மந்த்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 lakhs எபோ வந்து இது வரைக்கும் நான் இன்கம்மாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உண்மையிலேயே நான் வந்து சொல்லுவேன். இந்த பிளான்ல வந்து ஒரு மார்க்கெட்டிங் வந்து ஒரு லீடர்ஸ் வந்து இந்த பிளானை முழுமையாக கேட்டார் அப்படின்னாக்க உண்மையிலேயே அந்த பிளானுக்கு வந்து ஒரு சல்யூட் கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த பிளானுடைய எக்ஸ்பிளனேஷன் சூப்பராக சார் வடிவமைச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் ஒரு 45 மினிட்ஸில் உங்கள் லைஃப் சேஞ்சிங்காக கண்டிப்பாக அமையும்னு சொல்லி நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த பிளான்ல அந்த அளவுக்கு இன்க்ளூடான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சார் வந்து தெளிவுபடுத்த போறாரு. ஸோ நம்ம சாரை பற்றி உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லணும் இந்த இடத்துல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் சாருனுடைய இடங்கள் காலடி படாத இடம் கிடையாது. அதனால உலகம் பூராவே வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு இன்டர்நேஷ்னல் மோட்டிவேட்டரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ் ஆர்மி பர்சன் தான் வந்து நம்மளுடைய கம்பெனியுடைய பவுண்டர். ஸோ நம்ம இது வரைக்கும் எத்தனையோ ப்ராஜெக்ட்ல நம்ம ரன் பண்ணியிருப்போம். ஒரு கம்பெனியுடைய பவுண்டர் யாரு, கம்பெனியுடைய எம்டி யாரு, ஸோ இதனுடைய அப்ரோச்மெண்ட் யார் நம்ம கிட்ட இருந்து கிடைக்குது, ஸோ இதனுடைய ஃபீலிங் யார்கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணுறது, எப்படி நம்ம பேசுறது அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ல நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ நிறையா வந்து எதிர்பார்ப்போட பயணத்தை நம்ம வந்து தொடங்கியிருப்போம். ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியான லைஃப்பை நம்ம வந்து முடக்கியிருப்போம். ஸோ அப்படியேப்பட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு நம்மளுடைய ஓஎஸ் ட்ரான் கோல்டு ஸோ கம்பெனியுடைய பவுண்டர்கிட்டயே நம்ம தெளிவாக வந்து பிளான் 6 வந்து தெளிவாக கேட்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சாருனுடைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக இருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் மோட்டிவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சார் அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு பிளான் வந்து வடிவமைச்சு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 17 லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ப்ரொமோஷன் பண்ண லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் பிளான் வந்து எக்ஸ்பிளேஷன் எடுப்பார், ஸோ பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு கிரேட் பர்சன் தான் நம்மளுடைய கம்பெனியுடைய பவுண்டர். உண்மையிலேயே இன்டர்நேஷ்னல் வந்து மோட்டிவேட்டர். ஸோ சாரினுடைய காலடி படாத இடங்கள் உண்மையிலேயே இது வரைக்கும் எனக்கே வந்து தெரியல. அந்த அளவுக்கு சாருடைய காலடி பட்டு எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு கிரேட் பர்சன் தான் நம்மளுடைய கம்பெனியுடைய பவுண்டர். அவரே நமக்கு இந்த பிளான செக்ஷனை வந்து வடிவமைச்சு நமக்கு ப்ரொமோட் பண்ண போறாரு. ஸோ அவர் இன்னைக்கு வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்பீச்சை கேட்டு இது வரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் 2 வீலர்ல பயணம் பண்ணிட்டு இருந்த பர்சன் இன்னைக்கு கார்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்ட ஒரு கிரேட் பர்சன் தான் நம்மளுடைய கம்பெனியுடைய பவுண்டர். ஸோ அந்த இடத்துல இருந்தா இந்த இடத்துல நம்ம தொடங்குறோம். ஸோ கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம்ல ஒவ்வொருத்தரும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் நீங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய லட்சாதிபதியா வரணும்னு சொல்லி சாரை வந்து வெல்கம் பண்றேன். சார் ஏ ராஜா சார், வெல்கம் சார். Yes, really very good evening, Mr. Karthik, and also I would like to extend my heartiest thanks for all the participants. அன்பு நெஞ்சங்களே வணக்கம். எப்போ நம்ம ஒரு ரியாலிட்டி சொல்லி நம்ம செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைய ரியாலிட்டி ஓகே. 10 பொருத்தங்களை பார்த்து 9 கிரகங்களை கணித்து 8 திசைகளை எட்டுகின்ற 7 வகையான மேலதாளங்களை போட்டு அறுசுவை விருந்தினை படைத்து 5 பூதங்களை வணங்கி 4 வேதங்களை ஓதி 3 தெய்வங்களை வணங்கி 2 மனங்களை ஒன்று சேர்த்த திருமணமாகப்பட்டது. அந்த திருமண வாழ்க்கை என்பது தற்போது எப்படி இருக்கிறது? தட்ஸ் क्वेश्चन டுநைட். சோ திருமணம் ஆகியுள்ள நபர்கள் யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க வந்து அட்டெண்ட் பண்றீங்களோ உங்களுக்கும் இது பொருந்தும். யாருக்கெல்லாம் மேரேஜ் ஆகலையோ அவங்களுக்கும் இது பொருந்தும். மேரேஜ் ஆன நபர்கள் எல்லாருக்கும் என்ன செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
உங்களை நம்பி எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணை அவங்க தாய் தந்தையர் இத்தனை விஷயங்கள்லாம் பார்த்துதான் திருமணம் பண்ணி வச்சாங்க. இவர் கூட நம்ம பொண்ணை கொடுத்தா இவர் வந்து ரொம்ப சந்தோஷமா பாத்துக்குவாருன்னு சொல்லி, அப்ப அப்படியே திரும்பி பாருங்க தங்களுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த மணமகனை பார்த்து தம்பி உன்னுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த சனியனை கட்டிக்கிட்டு நான் அழுவுறேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணை பார்த்து ஏமா உன்னுடைய மேரேஜ் லைஃப் எப்படிப்பா இருக்கு, பாலும் கிணத்துல தள்ளி விட்டாங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? இது ரெண்டும் வாட் இஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் திஸ்? பணம் இல்லை அப்படின்னு கேட்டா, பணம் இல்லாதனாலதான் இவங்களுடைய மேரேஜ் லைஃப் எப்படியோ இருக்க வேண்டியது இப்படி இருக்கு. சோ இந்த மேரேஜ் ஆகாத அன்பு நெஞ்சங்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்த ப்ரோக்ராம்ல இருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நடக்க போகிற திருமணமாகப்பட்டது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பொண்ணு கொடுக்க போறாங்க இல்லைங்களா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 பொருத்தங்களை பார்த்து 9 கிரகங்களை கணித்து 8 திசைகள் எட்டுகின்ற 7 வகையான மேலதாளங்களை போட்டு அறுசுவை விருந்தினை படைத்து 5 பூதங்களை வணங்கி 4 வேதங்களை ஓதி 3 தெய்வங்களை வணங்கி 2 மனங்களை ஒன்று சேர்த்து டும் 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 அப்படிதான் உங்களுடைய மேரேஜ் லைஃப் நடக்க போகுது. சோ இதுல யாரெல்லாம் திருமணம் ஆகவில்லையோ அவர்கள் கோடீஸ்வரன் ஆன பிறகு திருமணத்தை செய்யுங்கள். அதற்கான ஒரு கால லிமிடேஷன்ங்கிறது 1 வருடம் மட்டும் எனக்கு தாருங்கள். 1 வருஷம் மட்டும் கொடுங்க. கண்டிப்பா உங்க மேரேஜ் லைஃப்ங்கிறது சொர்க்கமாக அமையும். ஓகே. சோ யாரெல்லாம் மேரேஜ் ஆயிருச்சோ கவலைப்படாதீங்க. தற்போது உங்களோட மேரேஜ் லைஃப் நரகமாக தெரியும். டோன்ட் வரி. 1 இயர் என் கூட டிராவல் பண்ணுங்க. உங்களுடைய மேரேஜ் லைஃப் சொர்க்கமாக மாறும். அதுதான் ஒயஸ்டான் கோல்டு. இந்த விஷயத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது 100% உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்ப இந்த மாதிரி ஒரு சொர்க்கமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பு இன்று ஒயஸ்டான் கோல்டு மூலம் உலகளாவிய தமிழ் மக்கள் மூலம் இன்னைக்கு நம்ம வந்து வழங்கப்படுகிறது. சோ உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களே அருமையா கேளுங்க. அதாவது வார்த்தைகளை கேளுங்க, கேட்ட பிறகு கவனிங்க, கவனிச்ச பிறகு உணருங்க, உணர்ந்த பிறகு நடைமுறைப்படுத்துங்கள். கண்ணால் பாருங்கள், காதால் கேளுங்கள், வாயார் விசாரியுங்கள், உள்ளத்தால் உணருங்கள், மனதால் முடிவெடுங்கள், உடலால் உழையுங்கள். உலகத்தில் அடைய முடியாது எதுவுமே இல்லை. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் எல்லா விஷயங்களும் அனுபவித்த பிறகுதான் உங்க முன்னாடி இதை நான் வந்து பிரசன்ட் பண்றேன். டிரைவருக்கு மட்டும்தான் ஒரு டிரைவர் உருவாக்க முடியும். டாக்டர் மட்டும்தான் ஒரு டாக்டர் உருவாக்க முடியும். ஒரு டெரரிஸ்ட் மட்டும்தான் இன்னொரு டெரரிஸ்ட் உருவாக்க முடியும். சோ ஒரு செல்வந்தன் மட்டும்தான் ஒரு செல்வந்தரை உருவாக்க முடியும். ஒரு வெற்றியாளன் மட்டும்தான் ஒரு வெற்றியாளனை உருவாக்க முடியும். ஒரு அன்பாளன் மட்டும்தான் ஒரு அன்பாளனை உருவாக்க முடியும். ஒரு பண்பாளன் மட்டும்தான் ஒரு பண்பாளனை உருவாக்க முடியும். ஒரு வெற்றியாளன் மட்டும்தான் ஒரு வெற்றியாளனை உருவாக்க முடியும். ஒரு கோடீஸ்வரன் மட்டும்தான் ஒரு கோடீஸ்வரனை உருவாக்க முடியும். சோ இது எல்லா வார்த்தைகளுக்கும் சொந்தக்காரன். இது எல்லாம் இப்ப நான் சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் நான் சொந்தக்காரன். என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கடந்து வந்த பாதையில் நான் சந்தித்த விஷயங்களை மட்டுமே உங்களிடம் நான் இன்று பிரசன்ட் பண்ண போறேன். ஓகே. அப்ப நம்முடைய ஒயஸ்டான் கோல்டுங்கிறது ஒரு உலகளாவிய அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஆளப்போகின்ற, அதாவது கிரிப்டோ இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய 200 நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உன்னதமான விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் அமைஞ்சிருக்கு ஒயஸ்டான் கோல்டோடது. அப்ப கிரிப்டோ கரன்சின்னா என்ன? இந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியாது. பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே யூடியூப்ல போயிட்டு வாட் இஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி, வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி, வாட் இஸ் TRX, வாட் இஸ் ட்ரான், ஹூ இஸ் டாக்டர் ER ராஜா, இது எல்லா விஷயங்களையும் மணிக்கணக்கில் நீங்க யூடியூப்ல படிக்கணும். படிச்சாதான் வந்து ஒரு மல்டிமில்லியனர் ஆகிறதுக்கான நாலேஜ் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இன்ஃபர்மேட்டிவ் பர்சன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சக்சஸ்ஃபுல். அப்ப இன்ஃபர்மேட்டிவ் பர்சனா மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம் நம்பர் 1, எவ்ரி டே சாயங்காலம் 7 மணிக்கு உங்களுடைய நண்பர்களோடு ஒயஸ்டான் கோல்டோட இந்த ஜூம் மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணணும். 1 இயர் மட்டும் எனக்கு தங்களுடைய நேரத்தை கொடுங்கள். அப்ப இந்த ஒயஸ்டான் கோல்டோட விஷன் அண்ட் மிஷன், ஒயஸ்டான் கோல்டு கூட நீங்க 1 இயர் டிராவல் பண்ணா உங்களுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில் கடன் பிரச்சனை என்பதே இருக்காது. உங்க வாழ்க்கையில வாடகை வீடு என்ற பிரச்சனையே இருக்காது. உங்க வாழ்க்கையில அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாத்துக்கும் கொடுத்து உதவலாம். உங்க வாழ்க்கையில மனைவி, மக்கள், குழந்தைகளுக்கு அருமையான ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டடி கொடுக்கலாம். நம்ம மனைக்கு ஒரு 1000 பவுன் தங்கம் எடுத்து கொடுக்கலாம். ஒரு 1000 பட்டு சேலை எடுத்து கொடுக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே இங்க சாத்தியம். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்களோ, you can put one comma for each and everything. Because once you start to travel with ஒயஸ்டான் கோல்டு, everything is possible. எல்லாமே பாசிபிள் தான். இந்த உலகத்துல இம்பாசிபிள்ங்கிறது எதுவுமே இல்ல. சோ இந்த ஒயஸ்டான் கோல்டுல இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, ஒரு ஜஸ்ட் 300 ட்ரான் வேணும்.
300 ட்ரான் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்தியன் வேல்யூ இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 2000 rupees. That's all. அப்போ 300 ட்ரான்ல தொடங்குற இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோட டிஸ்பர்ஸ்மெண்ட் என்ன, இந்த 300 ட்ரான் எங்கெல்லாம் போகுது அப்படிங்கறத கவனிக்கிறதுக்கு முன்னாடி இது நாள் வரைக்கும் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில கடந்த 65 ஆண்டுகள்ல இன்டர்நேஷனல் லெவல் வந்து இந்தியா லெவல் வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில ப்ராடக்ட் பேஸ்டு, பைனரி பேஸ்டு, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்டு, டீசென்ட்ரலைஸ் பேஸ்டு, சிங்கிள் லைன் பேஸ்டு, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு, ROI பேஸ்டு எந்த கம்பெனி எல்லாம் வந்ததோ அந்த கம்பெனிஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அது எல்லா பிரச்சனைகளும் கலைந்து விட்டு உன்னதமான 100% டிரான்ஸ்பரன்சியோட உலகளாவிய மக்கள் எல்லாம் வெற்றிகரமான வெற்றி நடை போடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான பிளான் தான் OSTRON கோல்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு 100% டிரான்ஸ்பரன்சி, 0% லைபிலிட்டி, 0% லாஸ். உங்களுடைய பேருக்கோ புகழுக்கோ எந்த காரணத்தை கொண்டும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நடக்கின்ற இந்த தொழில் மூலம் உங்களுக்கு உங்களுடைய பேருக்கோ புகழுக்கோ எந்த காரணத்தை கொண்டும் ஒரு இழப்பு என்பது வராத ஒரு உன்னதமான பிளான் தான் உலகாவிய தமிழ் மக்களுக்கு தற்போது நம்ம வந்து ஒரு தமிழனால் உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான பிளான் என்பதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்னோட உயிரினும் மேலான தமிழினம், இன்னைக்கு உலகளாவிய தமிழினம் இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்தும், மலேசியால இருந்தும், ஸ்ரீலங்கால இருந்தும் நம்ம ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பெரிய பெருமை நமக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி வாட் இஸ் டிரான்ஸ்பரன்சி, OSTRON கோல்டோட டிரான்ஸ்பரன்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரிடே 12 மணிக்கு க்ளோசிங். We are not holding public money. 300 ட்ரான் வாங்குறோம். அந்த 300 ட்ரான் ஒரு டிஸ்பர்ஸ்மென்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்சென்டிவ்காக we are paying 95 ட்ரான், யுனிவர்சல் இன்கம்காக we are paying 15 ட்ரான், சில்வர் ராயல்ட்டிக்காக 45 ட்ரான், அதே வந்து கோல்டு ராயல்ட்டிக்காக 25 ட்ரான், டைமண்ட் ராயல்ட்டிக்காக 10 ட்ரான், லெவல் இன்கம்காக 100 ட்ரான், அட்மின்காக 8 ட்ரான். அது மட்டும் இல்லாம டோட்டல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் கேட்வேக்காக ஒரு 2 ட்ரான். அப்ப இந்த 300 ட்ரான்ல நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் மக்களுக்கு? இது வரைக்கும் உலகத்துல எந்த ஒரு நிறுவனமும் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஒரு லண்டன் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மூலம் அஃபிலியேஷன் வாங்க பெறப்பட்ட மலேசியால இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வி நிறுவனம் மார்விக் ஆஸ்கட் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து இந்த 300 ட்ரானுக்கு பதிலாக நம்ம என்ன ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம்? blockchain fundamental certification, cryptocurrency buying selling certification, social media certification, digital marketing certification, business management certification, இந்த மாதிரி certification courses நம்ம கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம all diploma courses, இன்டர்நேஷனல்ல இருக்கக்கூடிய all diploma courses, all degree courses, அது மட்டும் இல்லாம we are covering all MBA courses. MBA எடுத்துட்டீங்கன்னா MBA marketing, MBA finance, MBA tourism, MBA hotel management, MBA hospitality, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் MBA courses நம்ம வந்து கொடுக்கிறோம். சோ உலகத்துல இது வரைக்கும் கிரிப்டோ ஓரியன்டட் பிசினஸ்ல இது வரைக்கும் உலகத்துல யாருமே எடுக்கிற அந்த 300 ட்ரானுக்கு மக்கள் இன்வெஸ்ட் பண்ற அந்த 300 ட்ரானுக்கு அல்லது பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உலக லெவல்ல இது வரைக்கும் எந்த ஒரு நிறுவனமும் ஒரு ப்ராடக்ட் கொடுத்தது கிடையாது. ஒய் நம்ம இந்த இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து we are going to become global number 1. We are going to become the ruler for the crypto industry, and we are going to become the ruler and a role model for the crypto industry. So once we developed எந்த ஒரு கண்ட்ரில இருந்தும் நமக்கு against this system is comes under money circulation system அப்படின்னு யாரும் சொல்லிட கூடாதுங்கிறதுக்காக to meet out the law point of view, to meet out the satisfaction of the normal or middle and below category people, அவங்களுக்கு even if they are not in the position to do the network, அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம்? அவங்களை satisfy பண்றோம். ஒரு 300 ட்ரான்ல இந்த கோர்ஸ் நாம கொடுத்துடுறோம். இந்த கோர்ஸ் எப்ப லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரிக்காக அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள ஊட்டியில நம்மளுடைய அபிஷியல் லான்ச்சிங் ப்ரோக்ராம் ஓன் டோக்கன் லான்ச் பண்ணும்போது வித் யூட்டிலிட்டி ஒரு அபிஷியல் லான்ச்சிங் ப்ரோக்ராம்ல இந்த கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இதுக்கான சர்டிபிகேஷன் ஆன்லைன் எக்ஸாமுக்கு பிறகு மலேசியால இருந்து வழங்கப்படும். சோ இவ்வளவு டிரான்ஸ்பரன்ஸோட 300 ட்ரான்ல நாம கொடுக்கக்கூடிய விஷயத்த 100% டிரான்ஸ்பரன்சியா உங்களுடைய பணம் எங்க டிஸ்பர்ஸ் ஆகுது, எவ்ரிடே எத்தனை மணிக்கு டிஸ்பர்ஸ் ஆகுது, அந்த கிளியரன்ஸ் கொடுத்த பிறகுதான் இந்த 3 மெட்ரிக்ஸ் பிளான நம்ம வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்போ 300 ட்ரான்ல நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமான வாய்ப்பு என்பது 8 வகையான வருமானம். அதாவது ஃபார் த ஒர்க்கிங் இன்கம்ங்கிறது ஒண்ணுதான். நீங்க வந்து ஒர்க்கிங் இன்கம்ங்கிறது ஒண்ணுதான். டைரக்ட் ரெஃபரல் இன்சென்டிவ்காக நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. பட் பாசிவ் இன்கம்ங்கிறது உங்களுக்கு another 7 டைப்ஸ் ஆஃப் இன்கம். டோட்டல் 8 வகையான இன்கம் கொடுக்குறோம். டைரக்ட் ரெஃபரல் இன்சென்டிவ், யூனிவர்சல் இன்கம், சில்வர் ராயல்ட்டி இன்கம், கோல்டு ராயல்ட்டி இன்கம், டைமண்ட் ராயல்ட்டி இன்கம், அதுல மட்டும் இல்லாம வித்ட்ராவல் இன்கம், லெவல் இன்கம், அன்லிமிட்டெட், பாசிவ் இன்கம், 8 வகையான வருமான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அப்போ வாட் இஸ் டைரக்ட் ரெஃபரல் இன்கம்? இந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம்ங்கிறது யாருக்கு கொடுக்கணும்? இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கொடுக்கணும்?
அன்பு நெஞ்சங்களே, ஒரு சின்ன ரியாலிட்டி நான் சொல்றேன். நல்ல விஷயத்த கெட்ட மனுஷன்ட்ட கொடுத்தீங்கன்னா நல்ல விஷயம் கெட்டுவிடும். கெட்ட விஷயத்த நல்ல மனுஷங்களை கொடுத்தீங்கன்னா அந்த மனிதன் கெட்டு விடுவான். அதனால நம்ம என்ன செய்யணும்? இது அற்புதமான ஒரு விஷயத்த அற்புதமான நல்ல உள்ளங்களுக்கு மட்டும் எடுத்துக் கொடுங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர் வேர்ல்டுல இன்டர்நேஷனல் லெவல்ல எவ்ரி கண்ட்ரி இஸ் ஃபேசிங் எக்கனாமிக் கிரைசிஸ் பிகாஸ் ஆஃப் COVID-19. அப்ப எல்லா கண்ட்ரியோட பொருளாதார நிலவரம் என்பது ஒரு 30 ஆண்டுகள் பின்தங்கி உள்ளது. உலக லெவல்ல all kind of businessmen, even top class and middle class and lower class, all the business already collapsed. Even air aviation, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய எம்ராட் சிஸ்டத்துல இருந்து ஏசியா ஏர் ஏசியால இருந்து இண்டிகோல இருந்து இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இருந்து பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ்ல இருந்து everybody collapsed. All the airlines, all the hospitality, even Lee Meridian or 7-star category, total collapsed. All the production factories totally collapsed. All the travels totally collapsed. All the tourism total collapsed. All the means the car services totally collapsed. எல்லாமே collapsed இன்னைக்கு. Only networkers are enjoying. இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் டே பை டே ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் growth கொடுத்திருக்கு டூரிங் இந்த கோவிட் சிச்சுவேஷன். கோவிட் சிச்சுவேஷன்ல ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் இன்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி கிரிப்டோ இண்டஸ்ட்ரி, அதுவும் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. சோ உலகத்தில் இனி ஆள போகின்ற ஒரு உன்னதமான துறை என்றால் அது கிரிப்டோ கரன்சி மட்டும்தான். அந்த கிரிப்டோ கரன்சியில உள்ள சிறப்பம்சங்கள் இன்னைக்கு உலகளாவிய மக்களுக்கு நடுவுல நம்ம பாத்தீங்கன்னா இந்த OSTRON கோல்டு வில் பி த குளோபல் நம்பர் 1. OSTRON கோல்டு வில் பி த குளோபல் லீடர் ஃபார் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி. குளோபல் லீடர். நம்ம பாத்தீங்கன்னா குளோபல் லீடர்ஷிப் நம்ம கையில எடுக்க போறோம். Why? Because we are the leader, we are the role model for all, we are the அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிறுவனத்தை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் வித் 100% ஒரு டிரான்ஸ்பரன்சி கூட. அப்ப இந்த பிசினஸ் யாரு கொடுக்கணும்? 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி பீப்புளுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். ஒண்ணு, ஒரு 300 ட்ரானை போட்டு என்னால 3 நபர்களை இந்த சிஸ்டத்துக்கு அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னு கேட்டா 300 ட்ரானை போட்டு அவங்க வர்றாங்கன்னு சொன்னா ஒரு 3 நபர்கள் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுனா ஒரு நபரை அறிமுகப்படுத்துவதன் மூலம் டைரக்ட் ரெஃபரன்ஸ் அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 95 + 95 + 95 285 ட்ரான் அவருக்கு கிடைச்சிரும். லெவல் இன்கம் எவ்வளவு கிடைக்கும்? 5 + 5 + 5 15 கிடைச்சிரும். அப்ப டோட்டல் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? லேர்னிங் வித் ஏர்னிங் சொல்லக்கூடிய இந்த உன்னதமான சிஸ்டத்துக்கு நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் தி யங்ஸ்டர்ஸ். இந்தியால பாத்தீங்கன்னா நியர் அபவுட் 60 crore யங்ஸ்டர்ஸ் ஆர் தேர். அப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கால் வந்துருச்சு, சாரி. சோ இன்டர்நேஷனல் லெவல்ல படிக்கிறது எதுக்கு? ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகணும், ஒரு வேலை வாங்கணும் அப்படிங்கறத படிக்கிறதுக்கு. பட் படிச்ச பிறகு வேலை வாய்ப்பே இல்லைங்கிறது இன்றைய காலகட்டம். இன்றைய காலகட்டத்துல there is no employment system. ஐடி செக்டரா இருக்கட்டும், எந்த செக்டரா இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சிஸ்டம்ங்கிறதே கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் 300 ட்ரானை போட்டு தொடங்கும் போது அவர்களுக்கு 3 நபர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 300 ட்ரான் அவருக்கு அன்றைக்கு நைட்டு 12 மணிக்கு திரும்பி கிடைச்சிருது. சோ நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில போட்ட பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் சின்ன ஒர்க்கின் மூலம் திரும்ப கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை விட ஒரு சிறப்பம்சம் நெட்வொர்க்ல வேற எதுவுமே கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாரு கொடுக்கணும்? நான் ஒர்க் பண்ணி முன்னேறதுக்கு தயாரா இருக்கிறேன், 3 லெவல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண தயாரா இருக்கிறேன், நான் சிஸ்டத்தை கத்துக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இதை கொடுக்கணும். 2வது கேட்டகரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1+3 4 ஐடி ஒரே நபர் எடுத்துக்கொள்ள தயாராக இருந்தால் அவருக்கு அதை கொடுக்கலாம். ஏன் கொடுக்கணும் அவருக்கு? 1+3 எடுத்தா இங்க பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்திலும் அந்த நபருக்கு ஒரு பைசா கூட இழப்பு என்பது வராது. அப்போ 1+3 எடுக்கணும்னா அவருக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்? 1200 1200 ட்ரான் வேணும், டிஆர்எக்ஸ் வேணும். அப்ப 1200 டிஆர்எஸ் போட்டு 1+3 அவரே எடுக்கும்போது அவருக்கு எப்படி நஷ்டம் வராது, லாபம் எப்படி வரும்னு சொன்னா, அதாவது கம்பெனி 1+3 யாரெல்லாம் கொண்டு வராங்களோ, யாரெல்லாம் 1+3 ஐடி கொண்டு வராங்களோ, ஒரு ஐடி எடுத்துட்டு 3 பேரை யாரெல்லாம் ரெஃபர் பண்றாங்களோ அவங்களுக்கு சிஸ்டம் இஸ் ப்ரொவைடிங் ஒன் மோர் இன்கம் விச் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் இன்கம். அப்ப இந்த யூனிவர்சல் இன்கம்ங்கிறது சிஸ்டம் எங்க இருந்து ஜெனரேட் பண்ணுது? உலக
எங்களுடைய டீம்ல இருந்து அல்ல, உலகளாவிய பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு புதிய பிசினஸ்ல இருந்தும் சிஸ்டம் என்ன பண்ணும், இந்த யுனிவர்சல் இன்கம்காக 15 ட்ரான் அலாட் பண்ணும். அப்ப 20 புது பிசினஸ் வரும்போது 20 × 15 300 ட்ரான் டோட்டல் ஆகும். 300 ட்ரான் ஒன்னா வரும்போது சிஸ்டம் எவ்ரிடே நைட் 12 மணிக்கு ஒவ்வொரு 300 யாரெல்லாம் இந்த 1+3 ரெஃபர் பண்ணாங்களோ சீனியாரிட்டி பேசிஸ்ல அவங்களுக்கு கொடுத்துரும். உதாரணத்துக்கு ஒரு 20 ஜாயினிங் மட்டும் இன்னைக்கு வந்ததுன்னா இட் இஸ் கேரண்டட். 1+3 எடுக்கும்போது அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கே அவருக்கு என்ன ஆயிரும், 300 ட்ரான் வந்துரும். another 300 ட்ரான் as a universal income 20 ட்ரான். அந்த 600 ட்ரானை யாரு நெட்வொர்க் பண்ணலையோ, பண்ண தெரியலையோ, அவங்களுக்கு என்ன சொல்லணும், ஜஸ்ட் இந்த 600 ட்ரானை உங்க வேலெட்ல வச்சிருங்க பத்திரமா. 1 இயர் ஹோல்டு பண்ணீங்கன்னா ஒரு ட்ரான் $1 மாறும். அப்போ உங்களுக்கு 50,000 rupees வித்தின் இயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இங்க ரொம்ப அதிகம். இதன் மூலம் உலகத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம், வெஸ்டர்ன் கோல்ட்ல ஜாயின் பண்றவங்களுக்கு உலகத்துல என்னைக்கும் ஒரு பைசா கூட இழப்பு என்பது ஏற்படாது. ஓகே, நெக்ஸ்ட் இன்கம் நம்ம என்ன பார்க்க போறோம், சில்வர் ராயல்டி. இந்த சில்வர் ராயல்டிங்கிறது யாரு கொடுக்குறோம், யாரெல்லாம் 3 மேட்ரிக்ஸ் பிளான்ல 3 லெவல் கம்ப்ளீட் பண்றாங்களோ they are eligible for silver royalty. அப்ப 3 லெவல்ங்கிறது 1 + 3 + 9 + 27. மொத்தம் உங்க அண்டர்ல 39 ஐடி வந்திருக்கும். மொத்தம் 40 ஐடி வந்திருக்கும் உங்க ஐடியோட சேர்ந்து. இதுக்கு ஏதாவது கால அவகாசம் இருக்கா, கால அவகாசம் இல்லை. இந்த யுனிவர்சல் ராயல்டி, உலகத்தில் ராயல்டிங்கிறது டாப் மோஸ்ட் லீடருக்கு மட்டும்தான் எல்லா கம்பெனியும் கொடுக்கும். பட் நாம ஒரு சின்ன லெவல்ல கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா டாப் மோஸ்ட் லீடருக்கு ஏற்கனவே நிறைய கொடுக்கணும், இந்த பேசிக் ஃபவுண்டிங் லீடருக்கு தான் கொடுக்கணும். நம்ம ரொம்ப சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய லீடருக்கு நம்ம டெய்லி ஒரு இன்கம் கொடுத்தோம்னா சோ தட் அவர் நல்ல டீம் டெவலப் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சின்ன டார்கெட்டை கொடுத்து அவங்களுக்கு சில்வர் ராயல்டி கொடுத்துருக்கோம். இந்த சில்வர் ராயல்டி சிஸ்டம் எப்படி ஜெனரேட் பண்ணுது, இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் குளோபல் பிசினஸ், நாட் ஃப்ரம் யுவர் டீம். இட் இஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல வரக்கூடிய பிசினஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய இன்கம் தான் சில்வர் ராயல்டி. அப்ப சிஸ்டம் என்ன பண்ணுது, புதிய பிசினஸ்ல இருந்து ஈச் அண்ட் எவ்ரி நியூ ஜாயினிங்ஸ்ல பண்ணியிருந்தது 50 ட்ரான், 100 ட்ரான், 150 ட்ரான், 70 ட்ரான், 60 ட்ரான், 40 ட்ரான், 110 ட்ரான், 125 ட்ரான். தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த குளோபல் டர்ன்ஓவர். குளோபல் டர்ன்ஓவர் பெருகும் போது உங்களுடைய ராயல்டி பெருகும், குளோபல் டர்ன்ஓவர் குறையும் போது ராயல்டி குறையும். சோ எது வரைக்கும் வரும், டோட்டலா நீங்க எவ்வளவு பிசினஸ் கொண்டு வந்திருக்கீங்க, ஒவ்வொரு ஐடியா 300 ட்ரானா எடுத்திருந்தா கூட உங்களுடைய டோட்டல் பிசினஸ் வால்யூம் 12,000, 12,000 உங்க மூலம் கம்பெனிக்கு 12,000 ட்ரான் as a business turnover உள்ள வந்திருக்கு. சோ கம்பெனி என்ன டிசைட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 12,000க்கு பதிலா உங்களுக்கு 24,000 டபுள் த வால்யூம் 24,000 ட்ரான் உங்க வேலெட்டுக்கு வர்ற வரைக்கும் ராயல்டி வில் பி கண்டினியூட். 24,000 வந்த பிறகு ராயல்டி மட்டும் கட் ஆகுமே தவிர நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆல் அதர் கமிஷன் வில் பி கண்டினியூட். அப்ப இந்த 24,000 வர்றதுக்குள்ள நீங்க கோல்ட் ஆயிருவீங்க. வாட் இஸ் கோல்ட் ராயல்டி? கோல்ட் ராயல்டி எப்படி கொடுக்குது, கோல்ட் ராயல்டி 5 லெவல் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்றாங்களோ they are eligible for gold royalty. இதுக்கு ஏதாவது கால அவகாசம் இருக்கா, there is no any time limit for the achievement. டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட் 5 லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 5 லெவல் கம்ப்ளீட் பண்ணா நீங்க கோல்ட் ராயல்டி ஆயிரலாம். அப்ப சிஸ்டம் எங்கிறது கொடுக்குது, இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் இன்டர்நேஷனல் பிசினஸ், குளோபல் வால்யூத்துல இருந்து ஜாயினிங்ஸ்ல இருந்தும் சிஸ்டம் 25 ட்ரான் எடுத்துட்டு டோட்டல் வால்யூம் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு என்ன வருது, நம்பர் ஆஃப் கோல்ட் ராயல்டி அச்சீவர். இது வரைக்கும் 100 பேருக்கு மேல இந்த கோல்ட் ராயல்டி அச்சீவ் பண்ணிருக்காங்க. இந்த கோல்ட் ராயல்டி டெய்லி எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டே 1ல என்னைக்கு லான்ச் பண்ணோமோ அன்னைக்கு 33.33 வந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப் டு 1200+ வரைக்கும் வந்திருக்கு.
sometimes 300, sometimes 1000, sometimes 800, sometimes 200, sometimes 600 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது ஃபிக்ஸ்டு கிடையாது. only because இது வந்து இன்டர்நேஷனல் குளோபல் டர்னோவரை பொறுத்து ராயல்டி வரும். சோ இந்த மாதிரி அற்புதமான முறையில நிறைய நபர்கள் கோல்டு அச்சீவர் ஆக முடியும். நெக்ஸ்ட் we are going to discuss about the diamond royalty. டைமண்ட் ராயல்டி யாருக்கு கிடைக்கும்னா 7 லெவல் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்றாங்களோ they are going to become the diamond royalty achiever. அப்ப டைமண்ட் ராயல்டிக்கு again we are giving from the global turnover. global turnover ஏன் நம்ம global turnover கொடுக்கிறோம்? sometimes you may be do the work or not. அதாவது சம்டைம்ஸ் உங்களால வேலை பார்க்க முடியும் அல்லது வேலை பார்க்க முடியாது. சம்டைம் உங்க டீம்ல ஜாயினிங்ஸ் வரும், சம்டைம்ஸ் உங்க டீம்ல ஜாயினிங்ஸ் வராம இருக்கலாம். பட் இந்த ராயல்டிங்கிறது கம்பெனி இஸ் ஆல்வேஸ் டூயிங் த பிசினஸ். அப்ப company is always doing the people business. Some people are doing the business from Dubai, from Kuwait, from South Africa, from Korea, from Sri Lanka, from Malaysia, plus Singapore. இந்த மாதிரி so many countries, Canada, plus வந்து US, இத்தனை கண்ட்ரில பிசினஸ் பண்ணும்போது உலகளாவிய பிசினஸ்ங்கிறது everyday we are doing the business. Company is doing the business, so that sometimes if the leader is not in the position to do the login, on that condition also the leader will be with the position of basis. On the daily basis தான் அந்த லீடருக்கு somewhat income வந்துட்டே இருக்கும். So that leader must be he can maintain the day to day expenditure. அதுக்கு தான் இந்த மாதிரி நான் கொடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சில நாட்கள்ல ஒரு சில நேரம் வேலை பார்க்க முடியாது, ஒரு சில நாட்கள் பிஸியா இருப்பாங்க, ஒரு சில நாட்களுக்கு ஃபங்க்ஷன் போவாங்க, ஒரு சில நாட்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போலாம், ஒரு சில நாட்கள் அங்க மழை வந்துடும், ஒரு சில நாட்கள்ல இன்டர்நெட் ஒர்க் பண்ண கண்டிஷன்ல கூட ஒயிஸ்டான் கோல்டோட லீடர்ஸ் ஆல் gold achievers, all diamond achievers, அப்பவும் அவங்களுடைய இன்கம் டே டு டே so international business team என்னோட கோல்ஸ் அண்ட் குடும்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா இருக்கணும். டெய்லி உங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்ஸ் இந்த வித்ட்ரால் இன்கம்ங்கிறது உலகத்துல முதல் முறையா ஒயிஸ்டான் கோல்டு தான் கொடுத்திருக்கு. உங்களுடைய வேலெட்ல ஒரு 100 ட்ரான் இருக்கு. பன்னிரண்டு மணி ஒரு நிமிஷம் you can go for the withdrawal. There is no any condition. Okay, each and every withdrawal சிஸ்டம் என்ன பண்ணும்? 20% டிடெக்ட் பண்ணும். இப்ப சே எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 100 ட்ரான் வித்ட்ரா பண்றீங்க. 100 ட்ரான் வித்ட்ரா பண்ணும்போது சிஸ்டம் என்ன பண்ணும்? 20 ட்ரான் 100ல 20% 20 ட்ரான் வித்ட்ரா பண்ணி உங்களுடைய 20 லெவல் பிளஸ் அட்மின் இதுக்கு டிஸ்பர்ஸ் பண்ணிரும். இந்த மாதிரி உங்க டீமோட சைஸ் பெருக பெருக என்னுடைய அனுபவம் என்னவென்றால், நான் இப்ப கடந்த காலத்துல நான் பார்க்கும்போது சில்வர் ராயல்டி விட, கோல்டு ராயல்டி விட, டைமண்ட் ராயல்டி விட எல்லாத்தோட ரொம்ப பிக்கெஸ்ட் இன்கம்னா அதான் வித்ட்ரால் இன்கம். சம்டைம்ஸ் 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 6500 இத்தனை ட்ரான் கூட டெய்லி வருது. உங்க டீம்ல யாரு எங்க வித்ட்ரா பண்ணாலும் you will get one income, no doubt. அந்த மாதிரி அடமலை மாதிரி கொட்டும் ட்ரான் வந்து அடமலை மாதிரி உங்க வேலட்ல கொட்டும். அவ்வளவு அற்புதமான பிளான் தான் இந்த வித்ட்ரால் இன்கம். நெக்ஸ்ட் we are going to discuss about the level income. நம்ம பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மேட்ரிக்ஸ் 20 லெவல் ப்ரோக்ராம். இந்த 3 மேட்ரிக்ஸ் 20 லெவல் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம என்ன சிஸ்டம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் ஃபாலோ த எஜுகேஷனல் சிஸ்டம். ஒயிஸ்டான் கோல்டோட சிஸ்டம் நம்பர் 1 சாயங்காலம் 7 மணிக்கு எந்த காரணத்தை கொண்டும் ஒயிஸ்டான் கோல்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் நீங்க மல்டி மில்லியனரா மாறணும். டெய்லி ஒரு 1 crore ஏர்ன் பண்ணும். சார் டெய்லி எவ்வளவு சொன்னேன்? ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. டெய்லி ஒரு 1 crore ஏர்ன் பண்ணும். சார் there is a possibility. There is a possibility in our system. நீங்க டெய்லி 1 crore ஏர்ன் பண்றது வெரி வெரி ஈஸி. ஜஸ்ட் 1 year மட்டும் என் கூட டிராவல் பண்ணுங்க. டெய்லி 1 lakh 2 lakh 10 lakhs இல்ல, டெய்லி 1 crore ஏர்ன் பண்ண முடியும். அவ்வளவு பொட்டன்சியல் இந்த மார்க்கெட்ல இருக்கு. Why? Because we are the இந்த உலகத்திலேயே ஒரு 2% பீப்புளுக்கு மட்டும் தான் கிரிப்டோ கரன்சிங்கிறது தெரியும். அவுட் ஆஃப் 850 crore பீப்புள்ல 2% மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். இவ்வளவு அட்வான்ஸா நம்ம இந்த துறையில ஹீரோ ஆகக்கூடிய வகையில பிளான் உருவாக்கியிருக்கோம்னு சொன்னா, இனி வருங்காலங்கள்ல ஒரு 3 monthsக்கு அப்புறம் 6 monthsக்கு அப்புறம் 1 yearக்கு அப்புறம் நம்மளுடைய பொசிஷன் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் யூ ஹேவ் டு இமேஜ். கற்பனைக்கு அப்பாற்பட்ட வசதி இருக்கும் என்பது எனக்கு தெரியும். யூ காண்ட் இமேஜ்.
இட் இஸ் அன்இமேஜினபிள். நம்ம இன்கம்ங்கிறது யூ கான்ட் இமேஜ். அவ்வளவு பொட்டன்சியல் இதுல இருக்கு. ஓகே, அப்போ இந்த இந்த டேபிள்ல நீங்க சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணா ஒரு 0.1% டர்ன் ஓவர் நடந்தா கூட, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த 100%. நான் என்ன சொல்றேன், 0.1% நடந்தா கூட 3 crore உங்களுக்கு கன்ஃபார்ம், நோ டவுட். 1% நடந்தாவே 30 crore கன்ஃபார்ம், 1%. பட் இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜி 80-20 ஃபார்முலா. நடந்தா 80% மேக்ஸிமம் நடக்கும், இல்லைன்னா மினிமம் 20% நடக்கும். நான் என்ன சொல்றேன், மினிமம் 1% நடக்கட்டும். நம்ம எல்லாருமே அடுத்த வருஷம் 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம். நெக்ஸ்ட் we are going to discuss about the unlimited passive income. நம்ம பிளான் 20 லெவல் பிளான். பட் 20 லெவல் பிளான்ங்கிறது கடந்த காலத்துல இந்த லெவல் கிராஸ் பண்ணும்போது நமக்கு இன்கம் கிடைக்காது. பட் அதை நான் மாத்தி அமைச்சிருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய டீம் 1 லட்சம், உங்களுடைய டீம் 20 லெவல் போனாலும் அந்த 20வது லெவல்ல இருக்கக்கூடிய லீடருக்கு அனதர் 20 லெவல் இருக்கும். அப்ப மொத்தம் 40 லெவல். அந்த 40வது லெவல்ல இருக்கக்கூடிய நபருக்கு 20 லெவல் இருக்கும், மொத்தம் 60 லெவல். அந்த 60வது லெவல்ல இருக்கக்கூடிய லீடருக்கு இன்னொரு 20 லெவல் இருக்கும், 80 லெவல். இப்படியே 1 லட்சம் லெவல் போனா கூட இந்த 1 லட்சம் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வித்ரா பண்ணாருன்னா அவருடைய 20% அவருக்கு மேல இருக்கிற 20 நபருக்கு கிடைக்கும். அவரு வித்ரா பண்ணும்போது அதுக்கு மேல 20%. அது இப்படியே 1 lakh 10 lakh லெவல்ல உங்களுடைய டீம் இருந்தா கூட அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல 20 பெருகி அப் டு நம்பர் 1 வரைக்கும் வந்தே தீரும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ட்ரான் அன்லிமிட்டெட் ஏர்னிங்ஸ் வருவதற்கான பொட்டன்சியல் நம்ம பிளான்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டைரக்டா சில்வர் ராயல்டி பேக்கேஜ். இது வந்து ஃபார் இன்வெஸ்டர். இது வரைக்கும் நம்ம ஒர்க்கருக்கு பேசணும். இப்போ நம்ம வந்து இன்வெஸ்டருக்காக பேச போறோம். யாராவது நான் ஒர்க் பண்ண ரெடியா இல்ல, என்னால இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா 12,000 ட்ரானை போட்டா டைரக்டா சில்வர் ராயல்டி எடுக்கலாம், சில்வர் ராயல்டி அச்சீவ் பண்ணலாம். அப்ப இந்த 12,000 ட்ரான் போடும்போது உங்களுக்கு என்னென்ன இன்கம் கிடைக்கும், 3 வகையான இன்கம் கிடைக்கும். சிங்கிள் பட்டன்ல யூ கேன் ஆக்டிவேட் த சில்வர் ராயல்டி பட்டன். சில்வர் ராயல்டி அச்சீவ்மெண்ட் சிங்கிள் பட்டன்ல போடும்போது சிஸ்டம் என்ன பண்ணும், 1 + 3 + 9 + 27 40 ஐடிஸ் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் பண்ணும். இந்த 40 ஐடிஸ் ஜெனரேட் பண்ண பிறகு அன்னைக்கு நைட்டு, என்னைக்கு நீங்க இந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு நைட்டு 12 o'clock உங்களுக்கு 4210 ட்ரான் வந்துடும். என்னென்ன கமிஷன், உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் பிளஸ் உங்களுடைய லெவல் இன்கம், இது ரெண்டும் சேர்ந்து 4210 டான் வந்துடும். ரெண்டாவது வகையான இன்கம் யூனிவர்சல் இன்கம். இந்த யூனிவர்சல் இன்கம் எந்த ஐடிக்கு கீழே டைரக்ட் ரெஃபரல் 3 ஐடி இருக்கோ அந்த ஐடி இஸ் எலிஜிபிள் ஃபார் யூனிவர்சல் இன்கம். அப்போ இந்த சில்வர் பேக் எடுக்கும்போது டாப் 1 ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 3, அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய 9, 9 + 3 + 1 மொத்தம் 13 ஐடிஸ் 13 ஐடி எலிஜிபிள் ஆகும். அப்ப யூனிவர்சல் இன்கம் எவ்வளவு கிடைக்கும், 300 ட்ரான் கிடைக்கும். எப்ப கிடைக்கும், அதாவது 20 நாள்ல இருந்து 45 நாளைக்குள்ள பேஸ்ட் ஆன் த குளோபல் டர்ன் ஓவர் கிடைக்கும். அப்ப அமௌண்ட் பிக்ஸ்டு, எவ்வளவு அமௌண்ட் பிக்ஸ்டு, 3,900 ட்ரான் கேரண்டட் ரிட்டர்ன், guaranteed return. But the time not fixed. Time it may be within 20 days or 25 days or 30 days or 45 days. But amount is fixed. இது ரெண்டாவது இன்கம். மூணாவது இன்கம் சில்வர் ராயல்டி. சில்வர் ராயல்டிங்கிறது எந்த பேக்கேஜ் என்னைக்கு எடுக்கிறீங்களோ அந்த டே itself it will start. அன்னைக்கே உங்களுக்கு சில்வர் ராயல்டி கிடைக்க தொடங்கிடும். அப்ப இதனால வரைக்கும் எவ்வளவு கிடைச்சிருக்குது, 50 to 150. அப்ப எவ்வளவு வேணாலும் கிடைக்கலாம். அப்ப சில்வர் ராயல்டி டெய்லி எவ்வளவு கிடைக்குங்கிறது நாட் எ ஃபிக்ஸ்டு ஒன். பட் நீங்க 12,000 ட்ரான் போட்டு உள்ள வந்திருக்கீங்க, 24,000 ட்ரான் கிடைக்கிற வரைக்கும் ராயல்டி வில் பி கண்டினியூடு. அப்ப டபுள் த வேல்யூ. ஓகே, அப்போ ஓவரால் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு 2 to 3 monthsக்குள்ள பிரின்சிபல் அமௌண்ட் வந்துடும். நம்ம போட்ட 12,000 ட்ரான் எவ்வளவு நாள்ல கிடைச்சிரும், ஒரு 2 months to 3 monthsக்குள்ள பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிரும். அப்ப அனதர் 12,000 எப்ப கிடைக்கும், அதுல இருந்து டெய்லி அந்த ராயல்டி டிபெண்ட்ஸ் ஆன் த குளோபல் டர்ன் ஓவர் வந்துட்டே இருக்கும் அடுத்த 12,000 வர வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். நம்ம வந்து அடுத்த 15ஆம் தேதிக்குள்ள, நெக்ஸ்ட் மந்த் 15ஆம் தேதிக்குள்ள OS ட்ரான் கோல்டு நம்ம என்ன பண்ண போறோம், OS டோக்கன் சொல்லக்கூடிய சொந்த கரன்சி, சொந்த கிரிப்டோ கரன்சி நம்ம வந்து லான்ச் பண்றோம். ஓகே, சொந்த கிரிப்டோ கரன்சி வித் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டிங்கிறது உலகத்துல இது வரைக்கும் யாருமே வந்து கொடுக்காத ஒரு விஷயம். we are first time, நம்ம வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட், இட் இஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். முதன்முறையாக ஒரு தமிழனால் உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான OS ட்ரான் கோல்டுங்க நிறுவனம் நம்மளுடைய கம்யூனிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம என்ன செய்யறோம், OS கரன்சி நம்ம வந்து லான்ச் பண்றோம் அடுத்த மாசம் வித் யூட்டிலிட்டி. அப்ப 2 வகையான போர்ட்டல், இங்க 2 வகை யூட்டிலிட்டி போர்ட்டல் அண்ட் பிராண்டட் போர்ட்டல், 2 போர்ட்டல் கொடுக்குறோம். இந்த 2 போர்ட்டல்ல அதாவது என்னென்ன விஷயங்கள் அங்க இருக்கும், மோர் தென் 20,000 பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் அங்க இருக்கும்.
அது மட்டும் இல்லாம ஆல் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் அங்க இருக்கும். அந்த பிராண்டட் ப்ராடக்ட்ல ரொம்ப நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். நிறைய கேட்டகரியில மென்வியர் இருக்கும், உமர்வியர் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய thousands of brands வந்து அங்க அவைலபிளா இருக்கும் with straight away 50% discount once you are going to purchase that product by the using of OS token. OS டோக்கனை பயன்படுத்தி நீங்க பர்ச்சேஸ் பண்ணனா அந்த போர்ட்டல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட் வே 50% டிஸ்கவுண்ட். லீ கூப்பரா இருக்கட்டும், அல்லது வந்து லூயி பிலிப்பா இருக்கட்டும், அல்லது வந்து லேவிஸா இருக்கட்டும், அல்லது பிலிப்ஸா இருக்கட்டும், அல்லது எனி பிராண்டட், எந்த ஒரு பிராண்டட் இருந்தாலும் 50% ஸ்ட்ரெயிட் வே நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சர்வீஸ் போர்ட்டல் நம்ம என்ன கொடுக்கலாம், நம்மளுடைய ஓஎஸ் டோக்கனை பயன்படுத்தி யூ கேன் புக் ஆல் த ஃபிளைட்ஸ். நீங்க புக் பண்ணிக்கலாம், ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், பிளஸ் ஹோட்டல்ஸ் புக் பண்ணிக்கலாம். 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல் நீங்க புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டாடா கார்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆல் சர்வீசஸ், ஆல் பில்லிங்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் இது எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். சோ நீங்க என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல முதன்முறையாக ஒரு தமிழனால் உருவாக்கப்பட்ட ஓஎஸ்ட்ரான் கோல்டுங்கிற நிறுவனம் தன்னுடைய கம்யூனிட்டியோட வளர்ச்சிக்காக ஓஎஸ் டோக்கன் தனியா ரிலீஸ் பண்றோம். ரிலீஸ் பண்ண அப்புறம் கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் கொடுப்போம். இந்த டோக்கனோட அவைலபிலிட்டி யாரு கிடைக்கும்? ஒன்லி கம்யூனிட்டி. ஏன் கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுக்குறோம்? எஸ், we wants to develop our leader. நம்ம strengthen பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இவ்வளவு, அதாவது எல்லாம் நீங்க பர்கர் சாப்பிடலாம், பிஸா சாப்பிடலாம், ஆல் பிக் பஜார் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், நீங்க வந்து ஸ்பென்சர் பிளாசா ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கனெக்டிவிட்டி உலகத்திலேயே முதல் முறையாக இவ்வளவு யூட்டிலிட்டியோட ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா that is only from OS Gold. உலகத்திலேயே கிடையாது. சோ வித்தவுட் யூட்டிலிட்டி இப்போ கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில ஒரு டோக்கன் இந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இவ்வளவு யூட்டிலிட்டிஸ் கொடுக்கும்போது நம்ம டோக்கனோட வளர்ச்சி, நம்ம கரன்சியோட வளர்ச்சி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்? மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் growthங்கிறது அஷ்யூர்டு. மல்டிபிள் டைம். ஏன்னு கேட்டீங்கன்னா கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில தான் 1 ரூபியை 1000 டைம்ஸ் பெருக்க முடியும். 1 rupees 1000 டைம் 1 lakh டைம்ஸ் பெருக்க முடியும்னு சொன்னா அது வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில மட்டும்தான். அந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில மோர் தென் 70,000 லிஸ்டட் கரன்சி இருந்தா கூட, அதாவது உலகத்துல பிட்காயின் பண்ணாத விஷயம், எத்தீரியம் பண்ணாத விஷயம், ட்ரான் பண்ணாத விஷயத்த யார் பண்றாங்க? ஒரு தமிழனால் உருவாக்கப்பட்ட ஓஎஸ் ட்ரான் கம்யூனிட்டிக்காக உருவாக்கப்பட போகின்ற ஓஎஸ் டோக்கன், ஓஎஸ் கிரிப்டோ கரன்சி. It is going to rule the world. அதாவது எந்த ஒரு யூட்டிலிட்டி சிஸ்டமும் இல்லாம வந்த காயின்லாம் லட்சம் மடங்கு பெரிய இருக்குதுன்னு சொன்னா, இவ்வளவு யூட்டிலிட்டியோட நம்ம வர்றோம் அப்படின்னு சொன்னா, சார் இதுவும் இன்னும் 3 மாதம் கழித்து, 5 மாசம் கழிச்சு, 10 மாசம் கழிச்சுல சார், you have to wait for another few days only. Next 15th முன்ன we are ready. 99% work already done. இது மட்டும் இல்லாம ஒன்ஸ் இப்ப நார்த் இந்தியாவோட லான்ச்சிங் ப்ரோக்ராம் முடிஞ்சது, சவுத் இந்தியாவோட லான்ச்சிங் ப்ரோக்ராம் ஊட்டியில பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது வி கோ ஃபார் இன்டர்நேஷனல் லான்ச்சிங். அப்போ இன்டர்நேஷனல் லான்ச்சிங்கிறது எங்க பண்ண போறோம்? மலேசியால பண்ண போறோம். அப்போ மலேசியால இன்டர்நேஷனல் லான்ச்சிங் ப்ரோக்ராம்ல நம்ம கோல்டு எல்லாரும் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அட் த டைம் ஆஃப் லான்ச்சிங் வி ஆர் கோயிங் டு ஓபன் அவர் கார்பரேட் ஆஃபீஸ் அட் மலேசியா. மலேசியால தான் நம்மளோட கார்பரேட் ஆஃபீஸ் இருக்க போகுது. வை? பிகாஸ் மலேசியாங்கிறது ஒரு ஹப் ஆஃப் த இன்டர்நேஷனல் மார்க்கெட், ஒரு ஹப். அங்க நம்ம ஆல்ரெடி ஓபன் பண்ண போறோம். அப்போ மலேசியா பிசினஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். மலேசியாலையும் இந்த இன்டர்நேஷனல் பிராண்டடுக்கு யூட்டிலிட்டி நம்ம கொடுக்க போறோம். ஒன்ஸ் கம்யூனிட்டி டெவலப்டு. அடுத்தது ஸ்ரீலங்கால வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் we are going to carry the program. ஆஃப்லைன் ப்ரோக்ராம் பண்ண போறோம். நான் ஸ்ரீலங்கா மந்த்லி ஒன்ஸ் அங்க போறேன். சோ நம்மளுடைய உயிரினும் மேலான நம்ம தமிழ் இனம் அங்க இருக்கு. அந்த தமிழினத்துக்கோட வளர்ச்சிக்காக நாங்க போவேன். ஸ்ரீலங்கால ஆல்ரெடி நான் 3.5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸ்ரீலங்கால என்னுடைய பாதம் படாத இடமே கிடையாது. திரியோணமலையில இருந்து, மட்டக்களத்துல இருந்து, ஜப்னால இருந்து, சவகச்சேரியில இருந்து, மன்னார்ல இருந்து, நீங்க தம்பலகாமல இருந்து படாத இடமே இல்லை. எல்லா ஏரியாலும் நான் போயிருக்கேன். சோ அந்த மாதிரி இடத்துல we are going to make the tie up with 5,000 different, அதாவது வெண்டர், ஒரு 5000 வெண்டரை ஸ்ரீலங்கா டை அப் பண்ண போறோம். டை அப் பண்ணிட்டு நம்ம ஓஎஸ் டோக்கன் அங்க கொடுத்து, இந்த ஓஎஸ் டோக்கன் த்ரூ ஸ்ரீலங்கால நீ ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, நீங்க KFC சாப்பிட்டாலும் சரி, சோ நம்ம என்ன செய்ய போறோம்? இது எல்லா ப்ரொவிஷன் ஸ்ரீலங்காலையும் செய்ய போறோம் ஒன்ஸ் கம்யூனிட்டி டெவலப் பண்ண பிறகு. சோ இவ்வளவு நல்ல விஷயங்கள். இப்ப டைம் ரொம்ப குறைவா இருக்கிற காரணத்தினால ஃபைனலா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்க டெய்லி ஒரு 1 crore சம்பாதிக்கணும், டெய்லி ஒரு 10 lakh சம்பாதிக்கணும், டெய்லி ஒரு 1 lakh சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, it is only the industry, it is only the way, there is no other go.
There is no other go. Only crypto industry. It is going to rule the world. இந்த உலகத்தை ஆள போகக்கூடிய உன்னதமான ஒரு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய ஓஎஸ்டான் கோல்ட் நிறுவனங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுல சக்சஸ் ஆகிறதுக்கு சிஸ்டம் நம்பர் 1 எவ்ரிடே 7 மணிக்கு உங்க நண்பர்களோட இந்த ப்ரோக்ராம் வந்துடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அடுத்தடுத்து ப்ரோக்ராம் இருக்கு. இப்ப இன்டர்நேஷனல் ஃபிகர் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நான் வந்து இப்ப சிஸ்டத்தை நம்ம கார்த்திக்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன். கார்த்தி இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தங்களுடைய ஷேரிங் நீங்க கொடுக்கலாம். நம்முடைய மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லுங்க. ஸோ ஸ்ரீலங்கா மலேசியா இருந்து நம்முடைய சார் வந்திருந்தா அவருக்கும் சைமன் சார் வந்திருந்தா அவர் கொடுங்க. அடுத்து ஸ்ரீலங்கா பீப்புளுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி கொடுங்க. நீங்க வந்து கேரி பண்ணலாம். கார்த்தி ப்ளீஸ் கேரி ஆன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் a lot for all the participants. நன்றி. தேங்க்யூ சார். உண்மையிலேயே வந்து இன்னைக்கு இந்த ஜூம்ல பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை பயணம் தொடங்கியிருக்கோம். உண்மையிலேயே செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொன்னேன், ஒரு 45 மினிட்ஸ் உங்களுடைய இந்த செக்ஷன்ல உங்களுடைய கவனத்தை மட்டும் செலுத்துங்க, உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமா இருக்கும் அப்படின்னு நான் உண்மையிலேயே சொன்னேன். சார் வந்து சொன்ன விஷயம் ஃபார் டே ஒரு நாளைக்கு 1 crore இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே நம்ம மார்க்கெட்ல இது வரைக்கும் ஒரு 10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணாவே போதும், ஸோ ஒரு 10 லட்சம் ஏர்ன் பண்ணா போதும், ஒரு 20 லட்சம் ஏர்ன் பண்ணா போதும், நீங்க நிறைய பயணம் பண்ணியிருப்போம். நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய வந்து ஏமாற்றங்களை பார்த்துருப்போம். ஆனா ஓஎஸ்டான் கோல்ட்ல உண்மையிலேயே வந்து வெல் சக்சஸ் பிளான், வெல் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உண்மையிலேயே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே சாருக்கு வந்து ரொம்ப ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஸ்ரீலங்காவோட நசீம் பாய் ஃபர்ஸ்ட் கூப்பிடுங்க. ஓகே சார். வந்து உலக லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சொந்தங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு ஜூம்ல த்ரூ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம ஸ்ரீலங்கால வந்து ஒரு டாப் லீடர் உண்மையிலேயே வந்து ஒரு 3 daysல அவர் இன்கம் வந்து வேற லெவல்ல செஞ்சிருக்காரு. உண்மையிலேயே அவருடைய இன்கம், ஸோ அவர் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிறத அவருடைய ஷேரிங் கேட்போம். சார் நசீம் பாய் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் இன்வைட் பண்றேன் சார். சார் ஓகே சார், நீங்க அன்மைக் பண்ணி பேசலாம் சார். சார், good evening members, good evening leaders and my dear Dr. Raja sir, thank you for the opportunity. என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது. ஒரு உலகளாவியா போகுது. இன்டர்நேஷனலா இந்த பிசினஸ் போயிட்டு 100% இன்டர்நேஷனலா போயிட்டு நாங்க மிக விரைவில் எதிர்பார்க்கிறோம் ஒரு நல்ல ஒரு நிலைமையா நம்மளோட ஓஎஸ்டான் கோல்ட் கண்டிப்பா வேர்ல்ட்ல நம்பர் 1 வரதுக்கு நாம பிரார்த்திக்கிறோம். அதோட நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்ரீலங்காலே. நான் கூட நான் சேர்ந்து இன்னும் ஒரு 2 days ஆகல, ஒரு 39 hours தான் ஆகுது. 1 day and some hours ஆகுது. நான் 41,000 earn பண்ணிட்டேன். இதுல இன்னமும் நாம earn பண்றது, அதோட நம்மளோட டீமை பில்ட் பண்றது நம்மளோட மெயின் எய்மே. நான் இன்ஷால்லா நினைக்கிறோம் கொஞ்ச நாள்ல ஸ்ரீலங்கால நிறைய சில்வர் ராயல்டி மெம்பர்ஸ் பிளஸ் கோல்டு ராயல்டி மெம்பர்ஸ் அதிக குயிக்கா வந்துடுவாங்க. ரொம்ப தேங்க்யூ சார் இது ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா எல்லாரும் டீம் ஒர்க் பண்ணுங்க. வாய்ப்பு காலடியில வந்தாலும் அதை எடுத்துக்கொள்றது உங்களோட கையில தான் இருக்குது. வாய்ப்பு வரும், எவ்வளவு வரும் வாய்ப்பு. ஆனா அந்த வாய்ப்புல சரியான வாய்ப்பு நம்ம பயன்படுத்திக் கொள்றதுதான் மெயின். அதோட ஸ்ரீலங்காலே சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுக்கு. சாரோட பிசினஸ் நாங்க ஆக்சுவலி ஃபுல் ஸ்ரீலங்காவை கொண்டு போகணும் தான் அந்த ஐடியா பண்ணிருக்கிறோம். நம்மளோட பெரிய பெரிய மார்க்கெட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சோ நாங்க எல்லாம் எதிர்பார்க்கறத விட போகும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா சார் சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு 1 crore earn பண்றதுலாம் ஒரு மேட்டரே இல்லை. ஆக்சுவலி சொல்ல போனா நீங்க 1 year, இதுல நான் 2 days என்னோட அனுபவத்தை சொல்றேன். இந்த 1 year நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு 1 crore சிம்பிளா உங்களுக்கு earn பண்ணலாம். நீங்க டீமை பில்டப் பண்ணுங்க. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லும் போது கண்டிப்பா டவுனை ஹெல்ப் பண்ண நீங்க தானா டொப்புக்கு போயிருவீங்க. கீழே ஆட்களை எப்படி சில்வர் ராயல்டிக்கு அச்சீவ் பண்றேன்னு நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க டைமண்டுக்கே போயிடுவீங்க. அதனால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து கண்டிப்பா எல்லாரும் ஹெல்ப் பண்ணி ஒன்றுக்கு டீமை பில்ட் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வருவோம். சாரோட எங்களோட ராஜா சாரோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஜஸ்ட் ஒரு 4 months தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டாரு. 2 விதமான போர்ட்டல் ஆன்லைன், அடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஓன் காயின், ஓன் கிரிப்டோ காயின் ஓஎஸ் டோக்கன், அதோட 55,000 பிளஸ் அரௌண்ட் 60,000 பிளஸ் மெம்பர்ஸ் கொண்டு வந்துட்டாரு.
அதோட ஒரு பெரிய பெரிய வேலை நடக்குது. நாமளும் சாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நாம பண்றோம். சாரே எங்களுக்கு வரும்போது நாங்க ஏன் பண்ணாம இருக்கிறோம். கண்டிப்பா நாங்க பண்றோம். அடுத்தது நிறைய பேர் இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா லைஃப் இதுலயே செட்டில் பண்ண பாருங்க. ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதுக்கப்புறமும் நாங்க நல்லா ஒர்க் பண்ணுவோம். டெய்லி மீட்டிங்க்கு ஆட்களை கொண்டாந்து உட்கார வச்சாலே போதும். நீங்க ஓகே ஒன்னும் ஓகே பெருசா ஓகே டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஒரு நாளைக்கு 10 பேரை கொண்டாந்து ஜூம் மீட்டிங் உட்கார வைங்க. நம்மளோட ராஜா ஓகே சாரோட மீட்டிங்க கேட்டா குறைஞ்சது ஒரு 4 பேர் வந்தா கூட உங்களுக்கு பெரிய லெவல்ல போயிடும் டீம். ரொம்ப ஓகே தேங்க்யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ஓகே என்னோட ஓகே நவாஸ் ஓகே பிரதரும் ஓகே கொஞ்சம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் நசீம் தேங்க்ஸ் 2 minutes நெக்ஸ்ட் நவாஸ் பாய் அனலைஸ் பண்ணுங்க. நவாஸ் சார் ஓகே நீங்க பேசலாம் சார். ஓகே லுக்மான். வணக்கம், மாலை வணக்கம் எல்லாருக்கும். நான் நவாஸ் கலீல் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் ராஜா சாருக்கு, இப்படி ஒரு அருமையான ஒரு திட்டத்தை, அருமையான ஒரு பிளானை இந்த உலகத்துக்கு தந்ததுக்காக. ரைட், ஒரு அருமையான பிளான் தந்திருக்கிறீங்க. உண்மையில் சொல்ல போனா என்ன சொல்றது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய பிளான்களை பார்த்திருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஆனா இப்படி ஒரு அருமையான பிளானை பார்க்கவே இல்லை இது ஒரு காலத்துல. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க இதுக்கு முந்தைய ஏதாவது செஞ்சிருப்பீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா இது இந்த நாங்க கையில எடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் உலகத்தையே ஆள போகக்கூடியது. அதாவது இன் ஃபியூச்சர் நாங்க விரும்பியோ விரும்பாமலையோ நாங்க இதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று உலகத்தை ஆள போற ட்ரேட் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். 2வது கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சியை நீங்க விரும்பியோ விரும்பலையோ நீங்க கட்டாயம் ஏற்றுக்கொள்ளவே ஆகும். அதனால இது உங்களுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்க வேண்டியது இன்றைக்கு கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்துங்க, இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. வாய்ப்புன்றது ஒரு தடவை வரும், நீங்க எடுக்கலைன்னா இன்னொருத்தருக்கு போயிடும். அதனால இது மிஸ் பண்ணாதீங்க, இந்த சந்தர்ப்பத்தை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ரைட், நான் இதுக்கு முந்தைய எவ்வளவு பிளான்கள் பார்த்திருக்கேன், எவ்வளவு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்திருக்கேன். ஆனா இது மாதிரியான ஒரு அருமையான பிளானை பார்க்கல. ரைட், ஒரு விஷயமா மாத்திரம் இல்லை, இதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்குது, ஃபியூச்சரே இருக்கு, எல்லா விஷயங்களும் இதுல இருக்குது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது சம்பந்தமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா உங்களை யாரு அழைச்சி இங்க வர சொன்னாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. தெரியாதவங்கள்ட்ட இதை பத்தி கேட்காதீங்க, அவங்களுக்கு தெரியாது. யாரு அழைச்சாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, கால் பண்ணுங்க. இந்த வாய்ப்பு தந்ததுக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க. அருமையான வாய்ப்பு தந்திருக்காங்க. எனவே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதிகமா டைம் எடுக்க விரும்பலை, அடுத்த ப்ரோக்ராம் இருக்கிறதுனால. தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீலங்கால ஒரு பெரிய ஒரு கலக்கிறதுக்காக நாங்க ஒரு டீம் உருவாகி இருக்கிறோம். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான பிசினஸ் தந்ததுக்காக மீண்டும் ராஜா சார் அவர்களுக்கு நன்றியை சொல்லித்துக் கொண்டு தேங்க்யூ வெரி மச். லீடர்ஸ் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்து லுக்மான் சார், அவருக்கு இது பண்ணுங்க. கார்த்தி. தேங்க்யூ சார். லுக்மான் சார் ப்ளீஸ் கேரி ஆன். பண்ண விடுறாங்க. சார் பேசலாம் சார். லுக்மான் சார். தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கும் ராஜா சாரோட எங்களுக்கு கான்ஃபரன்ஸ் கால்ஸ் நியாயமான விஷயத்தை படிச்சு கொண்டோம். இட்ஸ் ஆசம் பிளான். இது நாங்கள் இன்ஷால்லா நல்ல ஒரு டீமை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஸ்ரீலங்கால. நெட்வொர்க் ட்ரைனிங்ஸ், அதே மாதிரி டெக்னிக்கல் மீட்டிங்ஸ் இன்ஷால்லா வேற லெவலுக்கு கொண்டு போவோம் ஸ்ரீலங்கால. வி கிவ் மேக்ஸிமம் சப்போர்ட் ஆல் ஸ்ட்ராங் கால் எவ்ரி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஃபேமிலி. இன்ஷால்லா வி வின் டுகெதர். தேங்க்யூ வெரி மச். வெரி கிரேட், வெரி கிரேட். உண்மையிலே இனி யாராவது ஸ்ரீலங்கால ஒன் மோர் ஏதாவது வேற என்ன அம்மா எது யாருங்க வேற ஏதாவது கதைக்கணும் ஆசைப்பட்டாங்களே என்ன செய்த மாதிரி, or otherwise we are going to give the opportunity for somebody else. நசீம் பாய். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எஸ்பி ராஜா சார் கூப்பிடுங்க. ஓகே சார். உண்மையிலேயே ஒரு கிரேட் பர்சனாலிட்டி, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஒரு தூத்துக்குடி, ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவல்ல நம்மளுடைய பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலேயே நம்ம ராஜா சாருடைய ஜெராக்ஷன் கூட சொல்லலாம். ஸோ ராஜா சார் பேரை வச்சிருக்காரு. சார் வெல்கம் ராஜா சார். வணக்கம். அனைத்து உலக தமிழ் வாழ் ஓஎஸ்டான் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கனவுகள் மெய்ப்பட. சார் உங்களுக்கு மியூட் ஆயிருச்சு. சார் மியூட் ஆயிடுச்சு சார். அன்மியூட் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார் மறுபடியும். ராஜா சார். ஓகே, அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். சார் அன்மியூட் தான் இருக்கு. வணக்கம். சாரி, ஒரு கால் வந்துச்சு சார். அதாவது புதுசா வந்திருக்க நபர்கள் சார் கேக்குதுங்களா? பேசலாம் சார். சார் கேக்குதா? புதுசா வந்திருக்க நபர்கள் சார், புதுசா வந்திருக்க நபர்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்க. சார் சொல்ல முடியல கவனமா நீங்க உங்க மனசு இங்க இருந்ததுன்னா சக்சஸ் ஃபார்ம்லாம் ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 1 year என் கூட டிராவல் பண்ணுங்க. இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்க தலைமுறை 7 தலைமுறை கோடீஸ்வரன் ஆகிறத எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஒண்ணு இது புதுசா சேர்ந்திருக்க சேரக்கூடிய நபர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 2வது பாத்தீங்கன்னா, நம்ம ராஜா சார் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லுவாங்க, நான் நிறைய கசப்பான அனுபவத்தை சந்திச்சுட்டு தான் அங்க வந்திருக்கேன் அப்படின்னு. தயவு செய்து வெளியே இருந்து குறை சொல்லிட்டு இருக்கிற நபர்கள்
லீடர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக தான் மெயினா நான் இந்த விஷயத்த சொல்றேன். சார் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரியில ஒரு சாரை பத்தி சொல்லணும்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சார் வந்து மிலிட்ரியில வந்து ஒரு 16 வருஷம் நம்ம நாட்டுக்காக யாருக்கு தேசப்பற்று இருக்கோ அவங்கதான் மிலிட்ரியில வருவாங்க. சோ இதுலயே சாருடைய தொலைநோக்கு பார்வையை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, சார் வந்து பாத்தீங்கன்னா 16 வருஷம் சேவைக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிறந்தா வளர்ந்தோம் செத்தன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாட்டுல வந்து உலகத்தை புரட்டி போட்டுட்டு இருக்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்போ கரெக்டான ஒரு துறை எடுக்கணும்னு சொல்லி அப்போ நான் சொல்றது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி டிஎல்சின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தை எடுத்தாங்க. எடுத்து அதுல இவர் நம்ம கார்த்திக் சார் சொன்னாரு எவ்வளவு பேர் நடந்து போறவங்க 2 வீலர்ல போனவங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கேன்னு சொன்னாங்க. அதுல பல ஆயிரம் பேரை கோடீஸ்வரன் ஆக்கியிருக்காங்க. ஆனா நீங்க தயவு செய்து வெளியே வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்றேன். அதாவது தப்புன்னு ஒண்ணு இருக்கு, தவறுன்னு ஒண்ணு இருக்கு. தப்பு வந்து தெரிஞ்சு செய்யறது, தவறுங்கிறது நம்மளை மீறி நடக்கக்கூடியதான் தவறு. சோ டிஎல்சியில பல கோடி பேரை சம்பாதிச்சு பல லட்சங்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே வாழ்க்கையை மாத்துறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கோம். சாரை பொறுத்தவரை நல்லா கவனிச்சுக்கோங்க. 7 தலைமுறைக்கும் அவருடைய வாழ்க்கையை மாத்திட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. புரியுதுங்களா? சோ சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐடி ரைடே 4 தடவை நடந்திருக்கு. எதுல? டிஎல்சியில. உங்களுக்கு தெரியும் நெட்வொர்க்ல நீங்க வாங்கக்கூடிய சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டிடிஎஸ் முடிச்சு பக்காவா தான் உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு குறையும். அப்போ அந்த அளவுக்கு சாருடைய இதை பத்தி நீங்க புரிஞ்சுக்கோங்க. பழச வெளியே இருந்து எதுவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நெட்வொர்க்ல வந்து அடுத்தது சார் அடுத்த பரிமாணமா என்ன பண்ணாங்கன்னா சொந்தமா ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஓஎஸ்டான்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. அது புதுசா பழைய நபர்களுக்காக சொல்றேன். அப்ப எடுக்கும் போச்சுல எதுவுமே அனுபவத்தின் பேர்ல தான் மேலும் மேலும் மெருகேற்றி ஒரு கரெக்டான வடிவத்துக்கு கொண்டு வர முடியும். ராஜா சார் புதிய பிசினஸ் நபர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஃபியூச்சர் பத்தி இந்த பிளான பத்தி அதை கொடுங்க. ஒரு 2 ஒருத்தங்களுக்காக பேச வேண்டாம் இல்லைங்களா? புதிய நபர்களை எதிர் நம்ம ஆட்டோ ட்ரேடிங் எப்படி இருக்க போகுது, நம்ம யூட்டிலிட்டிஸ் எப்படி இருக்க போகுது, நம்ம இன்கம் எப்படி இருக்க போகுது, நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அதை பாருங்க. ஓகே, தேங்க்யூ. விட்டு வருது. ஓகே சார். ஓகே சார். அதாவது பாத்தீங்கன்னா புதிய நபர்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் கவனிங்க. எப்போ நம்மளுடைய பணம் வந்து கம்பெனிக்குள்ள அதிகமா ரொட்டேட் ஆகுதோ அப்ப என்னைக்குனாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. ஆனா இங்க ஒரு விஷயத்தை மட்டும் கவனிங்க. நீங்க போட்ட 300 ட்ரான் அன்னைக்கே நைட்டு 12 மணிக்கு டோட்டலா டிஸ்பேச் ஆயிருது. சோ கம்பெனிக்குள்ள எந்த பணமும் இல்ல. இதை மட்டும் மனசுல வைங்க. உங்களுக்கு எந்த 0% ரிஸ்க் இங்க கிடையாது. அவ்வளவுதான் ஒரே விஷயம். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். அனைவரும் பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. வெரி குட் சார். அபு தாஹிர் சார் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? உங்களுடைய மேன்மையான கருத்து நாங்க கேட்க விரும்புறோம். அபு தாஹிர் சார். சார் லைன்ல இல்லையா சார்? லைன்ல இல்லீங்களா? ஓகே சார். கிங் மேக்கர் சாலமன் சார், உங்களை இன்வைட் பண்றேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க சார். ஓகே. அவர் பை சான்ஸ் லைன்ல இல்லனா ஸ்ரீலங்கா டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய லீடர் மது சார் லைன்ல இருக்கீங்களா? செந்து சார் பேசுங்க சார். செந்து சார் பேசலாம் சார். ஓகே, அவரும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்காரு சார். மது சார் மது சார் அன்மைக் பண்ணி பேசலாம் சார். சார் வணக்கங்க சார். வணக்கம். பேசுங்க சார். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார் மீட்டிங். தினசரி உங்களுடைய ஸ்பீச் வந்து கேட்டுட்டே இருக்குங்க சார். நிறைய புதிய நபர்கள் இன்னைக்கு நம்ம டீம்ல இருந்து ஒரு 19 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க சார். டெய்லியுமே நிறைய நியூ ஜாயினிங் எடுத்துட்டே இருக்கோங்க சார். பிளான் வந்து பாத்தீங்கன்னா பக்கா கால்குலேட்டட் பிளானா இருக்குங்க சார். நம்மளது நிறைய நிறுவனங்களை நம்ம வந்து பயணம் பண்ணியிருக்கோங்க சார். அதாவது அவங்ககிட்ட கால்குலேஷன் கேட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா வராதுங்க சார். நம்ம இதுல வந்து 300 ட்ரான் உள்ள போகுதுன்னா அதுக்கு உண்டான கால்குலேஷன் பக்காவா நம்ம வந்து இங்க கையில வச்சிருக்கனால எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க சார். ரெண்டாவது வந்து கம்பெனிக்குள்ள வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் ஹோல்டிங் ஆகாதனால வந்து ஃபியூச்சர் வந்து நம்மளது வந்து சூப்பரா இருக்குங்க சார். அது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லபடியா பண்ணலாங்க சார். அதுபோக என்னுடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதுக்கு நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். இன்னும் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா பண்றோங்க சார். கண்டிப்பா வந்து லைஃப்ல வந்து ஒரு சக்சஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குங்க சார். தேங்க்யூங்க சார். கார்த்தி, இப்ப டைம் ஆனதுனால another 2 minutes நீங்க எடுத்துக்கிட்டு செஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உண்மையிலேயே வந்து மது சார் சூப்பர் சார். உங்களுடைய வந்து ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து உலக லெவலில் வந்து பேசப்படும். அந்த அளவுக்கு வந்து டீமை ஸ்ரீலங்காவில் கிரியேட் பண்ணியிருக்கீங்க.
உண்மையிலேயே வந்து ஒரு கிரேட். ஸோ இன்னைக்கு இந்த செக்ஷனை அட்டன் பண்ண ஒவ்வொரு லீடர்ஸும் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டில் கெதர் பண்ணியிருப்பீங்க. உண்மையிலேயே இந்த வாய்ப்பை யார் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரோ அவருக்கு இம்மிடியட்டாக வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா புரட்டி போடக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து இம்மிடியட்டாக நீங்கள் டிலே பண்ணாதீங்க. ஒரு மினிமம் ஒரு 300 டேன் தான், சரிங்களா? 300 டேன் எடுத்துட்டு உங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரேட்டா வந்து யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு மிட் நைட்டுக்குள்ள நீங்க உங்களுடைய ஐடியா டாப் அப் பண்ணி அடுத்த நாள், ஓகேங்களா, இதே 7 மணிக்கு நம்மளுடைய ஜூம் மீட்டிங் டெய்லி செக்ஷன் இருக்கும். ஸோ அடுத்த மீட்டிங்ல உங்க சார்பில் இத்தனை பேர்த்த கொண்டு வருவேன்னு சொல்லி உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே வந்து உங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சிங் ப்ரோக்ராம் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே வந்து சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய டோக்கன் வந்து ட்ரான் பேஸினுடைய பிளாக் செயின்ல தான் வந்து TR20 தான் நான் சார் வந்து லான்ச் பண்றாரு. உண்மையிலேயே ட்ரானுடைய வளர்ச்சி இன்னும் 1 இயர்ல வந்து $1 எபோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நம்மளுடைய ட்ரானுடைய வளர்ச்சி இருக்க நம்மளுடைய டோக்கன் வந்து உண்மையிலேயே அது கூடவே மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்த வந்து உங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு நீங்க சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ட்ரியை வந்து கனெக்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய டோக்கன் வந்து இது வரைக்கும் உலகத்திலேயே எந்த கிரிப்டோ கரன்சியுமே ஒவ்வொருத்தரும் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் த்ரூ பண்ணதா சரித்திரமே இல்லை. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இது வரைக்கும் யாராலுமே பண்ணவே ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம ராஜா சார் உண்மையிலேயே வந்து அந்த டோக்கன் வந்து லான்ச்சிங் அப்பவே வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சில் த்ரூ பண்ணுறாரு. உண்மையிலேயே இதுக்கு நான் வந்து சார் உண்மையிலேயே ஒரு சல்யூட் கொடுப்பேன். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டோக்கனுடைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே டோக்கன் ஒன்லி வந்து OS ட்ரான் டோக்கன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே அந்த வாய்ப்பு அளித்த டாக்டர் ராஜா சாருக்கு உண்மையிலேயே நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ சல்யூட் பண்ணிட்டு இன்னைக்கு செக்ஷன் வந்து நம்ம தமிழ் செக்ஷன் முடிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் நாளைக்கு வரும்போது உங்களுடைய சார்பில் ஒவ்வொருத்தராக வந்து உங்களுடைய பர்சன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்ல வந்து ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், கஜானன் டுப்பல், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், ஆய் பவன், பிரணாம், தண்டவாத், மகாராஜ், नमस्ते नमस्ते नमस्ते